अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப்பெறுகின்ற அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அத்தனையும் அந்த எம்பெருமானுடைய பாதுகையினுடைய பெருமைகளை பல்வேறு வகைகளிலே எடுத்து சொல்லுகின்றன. அதிலே ஒவ்வொரு பகுதியாக பத்ததியாக நாம் பார்த்து வருகிறோம். அதாவது அந்த பாதுகையினுடைய பெருமையை பல பத்ததிகளாலே காட்டியருளுகிறார். அதிலே இப்பொழுது நாம் பார்த்து வருகிற பத்ததி வைத்தாளிக பத்ததி என்று, அதாவது பாதுகையை துதிக்கிறது. விடியற் காலையிலே அரசன் எழுந்தவுடனே அவனை திருப்பள்ளி உணர்த்துவதற்காக வைத்தாளிகர்கள் என்று அவன் முன்னாலே போய் ஸ்தோத்திரங்கள் பண்ணுவார்கள். அது போன்ற ஸ்தோத்திரங்களை கொண்டதாக இந்த பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்தினுடைய 244வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? விடியற்காலையிலே நீ எழுந்திருக்க வேணும், எம்பெருமானே ஸ்ரீரங்கநாதனை பார்த்து சொல்லுவது போல இந்த பாதுகையை திருவடிகளிலே சாத்தி கொண்டருள வேணும். மெதுவாக அப்படி சாத்தி கொண்டு நீ எழுந்தருளுகிற பொழுது அது ஜனங்களுக்கு ஒரு பெரிய உற்சவமாக இருக்கும் என்று அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். उपनमति मुहूर्तं शेषसिद्धान्त सिद्धं तदिह चरणरक्षारङ्गनाथत्वयैषा मृदुपदमधिरूढा मञ्जुभिः सिञ्चितैः स्वैः उपदिशतु जनानाम् உற்சவாரம்பவார்த்தாம். உபநமதி முகூர்த்தம், அதாவது நல்ல காலம், முகூர்த்தமானது. உபநமதி என்னால் அது வந்திருக்கிறது, அருகிலே வந்து விட்டது, அதாவது பொழுது விடிந்து விட்டது என்கிற அர்த்தத்தை இப்படி சொல்லுகிறார். முகூர்த்தம் உபநமதி, நல்ல காலம் வந்து விட்டது. அது எப்படிப்பட்டதுன்னா சேஷசித்தாந்த சித்தம். சேஷசித்தாந்த சித்தம் என்று ஒரு அர்த்தம், ஒரு சப்தமானது இங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்னால் பலவிதமாக சொல்லலாம். அதாவது சேஷன் என்னால் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் அவன் ஒரு பெரிய ஜோதிஷ சாஸ்திரத்தை பற்றி ஒரு பெரிய புஸ்தகத்தை அவன் எழுதியிருக்கிறான் என்று இப்படி ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது சாஸ்திரங்களிலே. ஜோதிஷ சாஸ்திரத்திற்கு பெரிய ஒரு கிரந்தத்தை ஆதிசேஷன் தான் எழுதினான் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இங்க சேஷ சித்தாந்த சித்தம் முகூர்த்தம் என்று சொன்னால் ஆதிசேஷனாலே காட்டப்பட்ட சுப முகூர்த்தம் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம், அதுவும் சொல்லலாம். அதாவது அந்த சேஷ சித்தாந்தம் சித்தம் என்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம், அல்லது இப்படியும் அர்த்தம் சொல்லலாம். சேஷனுடைய அவதாரமாக எழுந்தருளினவர் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். அவர்தான் ஸ்ரீரங்கத்திலே எல்லாவற்றையும், அதாவது அந்த எப்படியெல்லாம் உற்சவங்களை செய்ய வேணும், என்னவெல்லாம் செய்ய வேணும் என்கிற ஒரு விஷயத்தை அவர்தான் ஏற்பாடு பண்ணினார்.
திருவரங்கத்தினுடைய நிர்வாகம் பூரா ஸ்ரீ ராமானுஜரிடத்திலே தான் இருந்தது. அதனால சேஷ சித்தாந்த சித்தம் என்னால் அந்த சேஷாவதாரமான எம்பெருமானார் அவர் ஏற்படுத்தி இருக்கிற உற்சவாதிகளுக்கு உண்டான முகூர்த்தம் உபநமதி என்று அப்படியும் கொள்ளலாம். அதாவது தரித்திருந்தேனாகவே தாராகண போர் விரித்துரைத்த வெண்ணாகத்து உன்னை என்று திருமழிசை ஆழ்வார் தாராகண போர் விரித்துரைத்த வெண்ணாகத்து உன்னை என்று அந்த ஒரு அர்த்தத்தை அந்த இடத்துல திருமழிசை ஆழ்வார் அருளி செய்கிறார் நான்முகன் திருவந்தாதியிலே. அங்க வியாக்கியானம் காட்டுகிற பொழுது தாராகண போர் விரித்துரைத்த என்று சொன்னால் இந்த நட்சத்திர கதிகளை எல்லாம் நன்றாக விளக்கமாக சொன்ன வெண்ணாகம் என்னால் ஆதிசேஷன் என்று அங்கே வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அதனால ஆதிசேஷனாலே இந்த நட்சத்திர கதிகள் காட்டப்பட்டிருக்கின்றன என்று கொண்டால் அப்போ இந்த நல்ல முகூர்த்தமானது ஆதிசேஷனாலே காட்டப்பட்ட முகூர்த்தம் என்று அப்படி ஒரு பொருள் கொள்ளலாம். அல்லது சேஷன் என்னால் சேஷாவதாரமான ஸ்ரீ ராமானுஜர் எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டார் அல்லவா. ஆகையினாலே அந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உண்டான காலம் என்று இரண்டாவதா இப்படியும் கொள்ளலாம். சேஷ சித்தாந்த சித்தம் முகூர்த்தம் உபநமதி ததிக சரணரக்ஷா ரங்கநாதத்வயைஷா. ஆகையினாலே சரணரக்ஷா என்னால் எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற இந்த பாதுகை இது என்ன மிருதுபதம் அதிரூடா, ரொம்ப மிருதுபதம் மென்மையான திருவடி. அதனால அந்த மென்மையான திருவடிகளை கொண்டு என்ன பண்ணணும்னா ரொம்ப மிருதுபதம் ரொம்ப மெதுவாக அதில் அந்த முதல்ல காலையில் எழுந்திருக்கிற பொழுது விடியற் காலையில் எழுந்திருக்கிற பொழுது மள்ள அந்த பாதுகையை திருவடிகளை சாத்தி கொள்வார்கள் அல்லவா. அதைத்தான் சொல்றார் இந்த இடத்துல மிருதுபதம் அதிரூடா. அப்போ என்ன ஆகும்? மஞ்சுபிகி சிஞ்சிதைஹி ஸ்வைஹி. அந்த சமயத்தில் அந்த அழகான சப்தங்கள், அதாவது அந்த நடக்கிற பொழுது ஏற்படக்கூடிய சப்தங்கள் இருக்கும் இல்லையோ பாதுகையோடு கூட அந்த ஒலி அது என்ன ஆகும்னு கேட்டா ஜனானாம் உற்சவ ஆரம்ப வார்த்தாம் உபதிஷத்து. உற்சவ ஆரம்ப வார்த்தாம் உபதிஷத்து. நல்ல உற்சவமானது தொடங்கப்படுகிறது என்று அந்த மக்களாலே சொல்லப்படட்டும் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது ரங்கநாதன் தன்னுடைய திருவடிகளிலே பாதுகையை சாத்தி கொண்டு அது விடியற் காலையிலே எழுந்து அப்படி திருவடிகளாலே நடந்து வருகிறானா. அப்படி நடந்து வருகிற பொழுதோ அந்த ஒலியை கொண்டே இன்றைக்கு பொழுது விடிந்து விட்டது, ரங்கநாதன் எழுந்தொள்ளி விட்டான், இன்றைக்கு உற்சவம் ஆரம்பித்து விட்டது என்று எல்லாரும் சொல்ல ஆரம்பித்து விடுவார்களாம். ஆக எம்பெருமான் எப்பொழுது பாதுகையை சாத்தி கொள்ளுகிறானோ அப்பொழுது உற்சவம் ஆரம்பித்து விடுகிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அப்படி மிக அழகாக தெரிவித்தார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 245வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா அந்த பாதுகையானது பிரம்மா முதலானவர்களுடைய தலைகளிலெல்லாம் அது ஏறி இருக்கிறது, வேதத்தினுடைய உச்சியிலே அது ஏறி இருக்கிறது என்று அப்படிப்பட்ட பாதுகை உன்னுடைய திருவடிகளாலே தொடப்படட்டும் என்று ஸ்ரீரங்கநாதனை பிரார்த்திக்கிறார். ரங்காதீஷ மருத்கணஸ்ய முகுடாத் ஆம்னாய பிருந்தஸ்ய வா பிரத்யானீய சமர்ப்பிதா விதிமுகைஹி வாரக்ரமாதாகதைஹி வாஹாரோகண சம்பிருதம் ஸ்ரமபரம் சம்யக் வினேதும் க்ஷமா லீலா சஞ்சரண பிரியா ஸ்பிருஷது தே பாதாம்புஜம் பாதுகா. ஹே ரங்காதீஷ ரங்கநாதனே என்று அவனை அழைக்கிறார். இந்த பாதுகை எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் மருத்கணஸ்ய முகுடாத் ஆம்னாய பிருந்தஸ்யவா. அதாவது மருத்கணங்கள், அதாவது நன்றாக அந்த வாரக்கிரமாத்து முறையாக வந்திருக்கிற யாராலேன்னு கேட்டா விதிமுகைஹி விதிமுகைஹி என்கிறார். விதி என்னால் பிரம்மா, பிரம்மா என்கிறவன். அதுக்கப்புறம் தேவக்கூட்டங்கள், மருத்கணங்கள் என்னால் தேவக்கூட்டங்கள், அதுக்கப்புறம் வேதங்கள் என்று எல்லாருடைய தலையிலேயும் இந்த பாதுகை இருக்கிறதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா தன்னுடைய தலையாலே இந்த பாதுகையை தாங்குகிறான். மருத்கணங்கள் என்னால் வேதங்கள், அவர்களும் தங்களுடைய, அதாவது மருத்கணங்கள் என்னால் தேவர்கள், அவர்களும் தங்களுடைய தலையாலே தாங்குகிறார்கள். இந்த பாதுகையானது
வேதத்தாலே தாங்கப்படுகிறது, தலையாலே. வேதத்தினுடைய தலை என்னால் அது வேதத்தினுடைய சிரோபாகம் உபனிஷத்து. அந்த உபனிஷத்துக்களிலே இந்த பாதுகை கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதனால அது வாரக்கிரமாத்து ஆகத்தைஹி, முறையாக அது அப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். அப்படிப்பட்ட அந்த பாதுகையானது இப்பொழுது பிரத்யாயனீய சமர்ப்பிதா, அது உன்னுடைய திருவடிகளிலே கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன பண்ண வேணும் என்னால், வாஹாரோகண சம்பிருத்தம் சிரமபரம் சம்யக் வினேதும் க்ஷமா. வாகனத்திலே ஏறி சென்ற பொழுது களைப்பு ஏற்படுமா, அந்த களைப்பெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த பாதுகையை அப்படி சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். சமர்ப்பித்துக் கொண்டால் அது எப்படி இருக்கும்னு கேட்டா, அந்த பாதுகை உம்முடைய திருவடி பூ போன்ற திருவடியை தொடட்டும். லீலா சஞ்சரண பிரியா ஸ்பிருஷதுதே பாதாம்புஜம் பாதுகா. உம்முடைய பாதாம்புஜம் திருவடி தாமரைகளை இந்த பாதுகை, இது லீலா சஞ்சரண பிரியா, எங்கும் சஞ்சரிப்பதற்கு உபயோகப்படுகிறதா இருக்கக்கூடியது. அது தேவரீருக்கு, தேவரீருடைய திருவடிகளை தொடட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 246வது ஸ்லோகம். அதுல என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், அதுல தெரிவிக்கிறார், இந்த பாதுகையை நப்பின்னை பிராட்டினுடைய தோழிகள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள், நீர் நீராட்டத்திற்கு எழுந்துள்ள வேணும் என்று இப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். விருத்தம் கிரமேண பகுதா நியுதம் விதீனாம் அர்த்தம் த்விதீயம் இதி அங்குரிதம் தவான்னஹா நீலாசகீபிஹி உபநீய நிவேஷ்யமானா மங்தும் பிரபோ த்வரயதே மணிபாதுகே த்வாம். இது எப்படிப்பட்டது? விருத்தம் கிரமேண பகுதா நியுதம் விதீனாம். எத்தனையோ பிரம்மாக்கள், அதாவது எம்பெருமானுடைய ஒரு மூச்சு காத்துல ஒரு பிரம்மா உண்டாகி அழிந்து விடுகிறான் என்றெல்லாம் சொல்லுகிறது புராணங்கள். அதனால எத்தனையோ பிரம்மாக்கள் போய்விட்டார்கள். எம்பெருமான் விடியற் கார்களை எழுந்திருக்கிற பொழுதே பல பிரம்மாக்களுடைய ஆயுசுக்கள் முடிந்து போய் விடுகிறதா. அதனால சொல்லுகிறார், விருத்தம் கிரமேண பகுதா நியுதம் விதீனாம். விதீனாம் நியதம் பகுதா நியுதம் விதீனாம் கிரமேண விருத்தம் எல்லாம் போய்விட்டது. அர்த்தம் த்விதீயமிதமங்குரிதம் தவான்னஹா. உன்னுடைய அந்த பாதத்தை, அதாவது பகலினுடைய இரண்டாவது பாதி இப்பொழுது உண்டாயிருக்கிறது என்ற. பகல் பொழுதுக்கு இப்பொழுது பாதி பகல் ஆகிவிட்டது, இரண்டாவது பகுதி. இந்த சமயத்தில் எம்பெருமான் நீராட்டத்திற்கு செல்ல வேணும். அதனால என்ன பண்றான்னா, நப்பின்னை பிராட்டினுடைய தோழிமார்கள் எல்லாம் நீளா சகீபிகி உபநீய நிவேஷ்யமானா, இந்த பாதுகை நீலாதேவியினுடைய தோழிகளாலே சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்றார். அது என்ன நீலாதேவி, எதற்காக இப்ப சொல்லணும்? என்ன திருமஞ்சனத்துக்கு எழுந்துள்ள பண்றா. மங்தும் துவரையத்தே மணிபாதுகே. மங்தும் என்னால் திருமஞ்சனத்திற்காக நீர் சீக்கிரம் எழுந்துள்ள வேணும் என்று சொல்றார். அது எதற்கு நீலாதேவின்னு சொன்னார்னு கேட்டா, அந்த நீலாதேவியை சொன்னாதான் கண்ணன் நீராட்டத்திற்கு எழுந்துள்ளவன். பெரியாழ்வார் வெண்ணெய் அடைந்த குணுங்கும் என்று ஒரு திருமொழி அருளி செய்தார். யசோதே கண்ணனை நீராட்டத்திற்கு அழைக்கிறாள், நீ நீராட வாராய்ன்னு. கொஞ்சத்துல வரவே இல்லவன், எதோ சொல்றா, உனக்கு அப்பம் கலந்த சித்துண்டி, அக்காரம் பாலில் கலந்து இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்ன பொழுது கூட அவன் வரவில்லையா. கடைசியில என்ன சொல்லிட்டான் நப்பின்னை பிராட்டி, நப்பின் நெகானில் சிரிக்கும் என்று சொன்னாளா. பூனி தொழுவினில் புக்கு புழுதி அடைந்த பொன்மேனி, இதை நப்பின்னை காணில் சிரிக்கும்னு சொன்னாளாம். உடனே நப்பின்னை சிரிப்பளா என்று ஓடி வந்து விட்டானான் கண்ணன். ஆனால் நப்பின்னை பிராட்டி பேரை சொன்னா கண்ணன் நீராட வந்து விடுவான் என்று அது பெரியாழ்வாருடைய திருமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தை இங்கே உட்கொண்டு வேதாந்த தேசிகன் என்ன தெரிவிக்கிறார்? உன்னை நீராட்டத்துக்கு அழைப்பதற்காக நப்பின்னை பிராட்டியினுடைய தோழிமார்கள் நீலா சகி அவர்களெல்லாம் வந்து இந்த பாதுகையை சமர்ப்பிக்கிறார்கள். அதனால அவர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பாதுகை உன்னை நீராட்டத்திற்கு அவசரப்படுத்துகிறது, நீ உடனே எழுந்தருள்வாயாக என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।